அதிகாரம் 94 சூது திருக்குறள் குறள் 931 வேண்டற்க வென்றிடினும் சூதினை வென்றதூவும் தூண்டில் பொன் மீன் விழுங்கி அற்று. விளக்கம். சூதாட்டத்தில் வெற்றி பெறுவதாக இருந்தாலும் அந்த சூதினை ஒருவன் விரும்பக்கூடாது. ஏனெனில் அந்த வெற்றி என்பது தூண்டில் முள்ளில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் இரையை, அதாவது உணவை, மீன் ஆசைப்பட்டு விழுங்குவதைப் போன்றது. இரை மீனுக்கு உணவாகாது, அதன் உயிரையே பறிக்கும். அதுபோல சூதின் வெற்றி இறுதியில் பெரும் அழிவையே தரும். மகாபாரதம். அக்ஷைர் மாதிவ்ய கௌண்டேய தர்மமேவானு பாலய ஆமிஷம் ஹியதா மத்ஸ்யஹ அக்ஷபாஷேஷு தத்விருதுக். விளக்கம். குந்தியின் மகனே, சூதாழாதே, தர்மத்தையே பின்பற்று. தூண்டில் முள்ளில் கட்டப்பட்டிருக்கும் மாமிசத் துண்டை, அதாவது ஆமிஷம் மீன் இரை என்று நினைத்து விழுங்கி தன் உயிரை இழக்கிறதோ, அதேபோல சூதாட்டக் கருவிகளால் கிடைக்கும் வெற்றியும் உன்னை அறியாமலேயே உன்னை அழிக்கும் தூண்டில் முள்ளாகும். மனுஸ்மிருதி. தியூட்ரம் சமாஹ்வயம் சைவ ராஜா ராஷ்டிராத் குவார்யேத் அந்தகாரிணி ஹேதானி ராஜ்யஸ்ய நிருபதாமபி. விளக்கம். சூதாட்டத்தையும், அதாவது தியூதம், பந்தயம் கட்டி ஆடுவதையும், அதாவது சமாஹ்வயம் அரசன் தன் நாட்டிலிருந்து அகற்ற வேண்டும். இவை ஒரு அரசனுக்கும் அவனது அரசுக்கும் இருளை, அதாவது அந்தகாரிணி போன்ற அழிவை தரும். தூண்டில் முள்ளை காண முடியாத மீனைப் போலவே சூதாடுபவன் தனக்கு வரப்போகும் பெரும் ஆபத்தை உணரமாட்டான் என்கிறது மனுதர்மம். சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு மிகச்சரியாக ஒத்துப்போகிறது. தூண்டில் இரை, அதாவது ஆமிஷம். வள்ளுவர் பயன்படுத்திய அதே மீன் தூண்டில் உவமையை விதுர நீதியும் பயன்படுத்துவது வியக்கத்தக்க ஒற்றுமையாகும். சனாதன தர்மத்தில் சிற்றின்பங்கள் அல்லது அதர்ம வழியில் வரும் லாபங்கள் அனைத்துமே தூண்டில் முள்ளில் உள்ள இரையாகவே கருதப்படுகிறது. இது தற்காலிக இன்பத்தை தந்து நிரந்தர துயரில் ஆழ்த்தும் மாயை ஆகும். லோபம், அதாவது பேராசை. சூதாட்டம் என்பது உழைக்காமல் பொருள் ஈட்டத் துடிக்கும் லோபம் என்னும் குணத்தின் வெளிப்பாடு. பகவத்கீதையில் நரகத்தின் 3 வாயில்களில் ஒன்றாக லோபம் சொல்லப்படுகிறது. வெற்றி கிடைப்பதாக தெரிந்தாலும் அது பேராசையை தூண்டி ஒருவனை மெல்ல மெல்ல தன் வயமிழக்கச் செய்யும் அதர்ம வெற்றி. சனாதன தர்மம் எதோ தர்மஸ்ததோ ஜெயஹ என்கிறது. ஆனால் சூதாட்டத்தில் வரும் வெற்றியோ அதர்மமானது. வென்றிடினும் சூதினை வேண்டற்க என்ற வள்ளுவரின் வரிகள் அதர்மத்தின் மூலம் கிடைக்கும் தற்காலிக வெற்றி உண்மையான வெற்றியே அல்ல, அது ஒரு பொறி என்பதை சனாதன தர்மத்தின் குரலாகவே ஒலிக்கின்றன. குறள் 932. ஒன்றெய்தி நூறிழக்கும் சூதர்க்கும் உண்டாங்கோல் நன்றெய்தி வாழ்வதோர் ஆறு. விளக்கம். ஒருமுறை வெற்றி பெற்று ஒரு பொருளைப் பெற்று அதற்காக பின்னால் 100 மடங்குகளை இழக்க நேரிடும் சூதாடிகளுக்கு வாழ்வில் நன்மையைப் பெற்று வாழும் நல்வழி ஏதேனும் உண்டோ? இல்லை என்பதே இதன் பொருள். மகாபாரதம். யத் பலம் திருஷ்யதே த்யூதே ஸ்வல்பம் பாபம் இவாமிஷம் தத் சர்வம் நஷ்யதி க்ஷிப்ரம் நூனம் அணையவர்த்தினாம். விளக்கம். சூதாட்டத்தில் எத்தகைய லாபம் காணப்படுகிறதோ அது பாவம் கலந்த ஒரு சிறிய இரை போன்றது. அந்த அற்ப லாபத்திற்காக ஒருவன் தன் செல்வம், அறம், நிம்மதியாகிய அனைத்தையும் மிக விரைவாக இழக்கிறான். அநீதி வழியில் செல்பவர்களுக்கு, அதாவது அணையவர்த்தினாம், நல்வாழ்வு என்பது எப்போதும் இல்லை. மனுஸ்மிருதி. தியூதம் ஏதத் புரா கல்பே திருஷ்டம் வைரம் விவ்ருதையே தஸ்மாத் தியூதம் நா சேவேத ஹாஸ்யார்த்தம் அபி புத்திமான். விளக்கம். பழங்காலத்திலேயே சூதாட்டம் என்பது பகையை வளர்க்கும் காரணியாகவும் வாழ்வை சீரழிப்பதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. அது ஒருவனை தர்மத்திலிருந்து விலக்கி தீராத துயரத்தில் ஆழ்த்தும். எனவே புத்திமான் ஒருவன் வேடிக்கைக்காக கூட சூதாட்டத்தை பற்றக்கூடாது, ஏனெனில் அது நன்மையை தராது என்கிறது மனுதர்மம். சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. இந்த குறள் சனாதன தர்மத்தின் விழுமியங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. அனித்யம், நிலையற்ற தன்மை. சூதாட்டத்தில் கிடைக்கும் லாபம் அனித்தியமானது. சனாதன தர்மம் நிலையான சுகத்திற்காக நிலையான தர்மத்தை இழப்பவனை மதியீனன் என்கிறது. ஒன்றெய்தி நூறிழக்கும் என்ற வள்ளுவரின் வரிகள் இந்த விகிதாச்சாரத்தவற்றை சுட்டிக்காட்டுகின்றன. அர்த்த அனர்த்தம். ஆதிசங்கரர் தனது பஜகோவிந்தத்தில்
அர்த்தம் அனர்த்தம் பாவய நித்யம், அதாவது செல்வம் சில சமயம் ஆபத்தானது என்பார். உழைப்பின்றி சூதாட்டத்தால் வரும் செல்வம் 100 மடங்கு கேடுகளை இழுத்து வரும் என்பது சனாதன தர்மத்தின் எச்சரிக்கை. கலியின் வாசம். சனாதன தர்மத்தின்படி கலிபுருஷன் வசிக்கும் 5 இடங்களில் சூதாட்டம் முதன்மையானது. கலி குடிபுகுந்த இடத்தில் நன்றெய்தி வாழும் 6, அதாவது நல்வழி இருக்க முடியாது. தர்மம் அழியும் இடத்தில் லக்ஷ்மி கடாட்சம் இருந்தாலும் அங்கு நிம்மதி இருக்காது என்பதை இவ்விரு நூல்களும் உறுதிப்படுத்துகின்றன. குறள் 933. உருளாயம் ஓவாது கூறின் பொருளாயம் போய்ப் புறமே படும். விளக்கம். உருளும் சூதாட்ட கருவியால், அதாவது காய்களால் வரும் லாபத்தையே ஒருவன் இடைவிடாமல் பேசிக் கொண்டிருந்தால், அதாவது சூதாட்டத்திலேயே எப்போதும் மூழ்கிக் கிடந்தால், அவனிடம் உள்ள செல்வம் அவனை விட்டு நீங்கி பகைவரிடம் போய் சேரும். மகாபாரதம். அக்ஷ்ணிர் ஜயலப்தேன திரவ்யேன ய அனந்தரம் மகதீம் ஸ்ரீயம் ஆசம்சேத் ச சீக்கிரம் வினஷ்யதி. விளக்கம். சூதாட்டக் காய்களை, அதாவது அக்ஷ, உருட்டி அதன் மூலம் கிடைக்கும் லாபத்தைக் கொண்டு பெரும் செல்வத்தை அடையலாம் என்று எவனொருவன் ஆசைப்படுகிறானோ அவன் மிக விரைவிலேயே தனது அனைத்து செல்வத்தையும் இழந்து அழிவான். இது வள்ளுவர் கூறும் உருளாயம் பற்றிய மயக்கத்தையே குறிக்கிறது. மனுஸ்மிருதி. தியூதம் அக்ஷசமயுக்தம் விபதஹ காரணம் பவேத் நஷ்யத்யேவ ததோ லக்ஷ்மீஹ ராஜாச்ச பரிஹீயத்தே. விளக்கம். சூதாட்டக் கருவிகளுடன் கூடிய விளையாட்டு தியூதம் பெரும் ஆபத்துகளுக்கு காரணமாகும். இதை பின்பற்றுபவனிடமிருந்து லக்ஷ்மி தேவி நீங்குவாள். செல்வம் நீங்குவதோடு மட்டுமல்லாமல் அவன் தனது அதிகாரத்தையும் புகழையும் கூட இழப்பான் என்கிறது மனு தர்மம். சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு ஒத்துப்போகிறது. லக்ஷ்மி கடாட்சம். சனாதன தர்மத்தில் செல்வம் என்பது உழைப்பாலும் தர்மத்தாலும் ஈட்டப்பட வேண்டும். சூதாட்டம் போன்ற அதர்ம வழிகளில் ஈட்டப்படும் செல்வம் நிலையற்றது மட்டுமல்ல, அது ஒருவரிடம் இருக்கும் மற்ற செல்வங்களையும் சேர்த்தே அழித்துவிடும். இதைத்தான் வள்ளுவர் பொருளாயம் போய்ப் புறமே படும் என்கிறார். கர்மவினை. ஒருவன் தன் கடமையை செய்யாமல் அதிர்ஷ்டத்தை நம்பி சூதாடுவதை சனாதன தர்மம் வன்மையாக கண்டிக்கிறது. உருளாயம் ஓவாது கூறின் என்பது ஒருவனது தார்மீக கவனச்சிதறலை குறிக்கிறது. கடமையில் கவனமில்லாதவனுக்கு செல்வம் அவனது பகைவரிடம் செல்வது காலத்தின் கட்டாயமாகும். பகைவர் கைப்படுதல். மகாபாரதத்தில் தர்மபுத்திரரின் செல்வம் முழுவதும் சூதாட்டத்தினால் அவரது பகைவரான துரியோதனனிடம் சென்றது. புறமே படும் என்ற வள்ளுவர் வரிகளுக்கு இதுவே மிகச்சிறந்த வரலாற்றுச் சான்றாகும். செல்வம் ஒருவனிடமிருந்து விலகுவதை விட அது பகைவரிடம் செல்வது ஒருவருக்கு பெரும் அவமானமும் அழிவுமாகும். குறள் எண்ணிக்கை 934. சிறுமை பல செய்து சீரழிக்கும் சூதின் வறுமை தருவதொன்று இல். விளக்கம். ஒருவனுக்கு பலவகையான துன்பங்களை இழிவுகளை உண்டாக்கி அவனுடைய புகழையும் கெடுக்கின்ற சூதாட்டத்தைப் போல வறுமையை தரக்கூடிய வேறு ஒன்றுமே இவ்வுலகில் இல்லை. மகாபாரதம். தியூதம் அனர்த்த மூலம் ஹி விவேகப் பிரம்ஷகாரகம் யசோ ஹந்தி தனம் செய்வ தாரித்ரியம் ச பிரயச்சதி. விளக்கம். சூதாட்டம் என்பது எல்லா அனர்த்தங்களுக்கும் துன்பங்களுக்கும் மூலமானது. அது ஒருவனுடைய விவேகத்தை அழிக்கும், அவனுடைய புகழையும் யஷோ செல்வத்தையும் அழித்து அவனுக்கு கடும் வறுமையை தாரித்ரியத்தை வழங்கும். வள்ளுவர் கூறும் சிறுமை பல செய்து சீரழிக்கும் என்ற கருத்தை இது உறுதிப்படுத்துகிறது. மனுஸ்மிருதி. தியூதமேதத் புராகல்பே ராஜ்யநாசாய காரணம் நிஸ்ரீகஹ குருதே புருஷம் வியசனேஷு நிமஜ்ஜதி. விளக்கம். முன்பொரு காலத்தில் சூதாட்டம் பெரிய ராஜ்யங்களின் அழிவுக்கே காரணமாக இருந்தது. இது ஒருவனை திருமகளின் அருள் இல்லாதவனாக, நிஸ்ரீகஹ வறுமையாளனாக மாற்றி மீள முடியாத துயரங்களில் வியசனேஷு ஆழ்த்தும் என்கிறது மனு தர்மம். சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. இந்த குறள் சனாதன தர்மத்தின் விழுமியங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. சிறுமை, அவமானம். சனாதன தர்மத்தில் ஒருவன் தன் கௌரவத்தையும் புகழையும் கீர்த்தியை இழப்பது மரணத்தை விட கொடியதாக கருதப்படுகிறது. சூதாட்டம் ஒருவனை பொய் சொல்லதைத்தல், களவு செய்தல் போன்ற சிறுமை நீச செயல்களில் ஈடுபடுத்தி
அவனது ஒழுக்கத்தை சிதைக்கும். வறுமை, தாரித்ரியம். சனாதன தர்மம் வறுமையை ஒரு பெரும் சாபமாக கருதுகிறது. உழைப்பின்றி பொருள் தேடும் சூதாட்டமானது தெய்வத்தின் அருளை, லக்ஷ்மி கடாட்சத்தை முழுமையாக நீக்கிவிடும். சூதின் வறுமை தருவதொன்று இல் என்ற வள்ளுவரின் வரிகள் சூதாட்டத்தால் வரும் வறுமை பொருளாதார இழப்பு மட்டுமல்ல, அது ஆன்மீக மற்றும் தர்மீக வறுமையும் கூட என்பதை உணர்த்துகிறது. அனர்த்தம். மகாபாரதத்தில் பாண்டவர்கள் சூதாட்டத்தினால் நாட்டை இழந்து காட்டில் வசித்து பெரும் வறுமையை அனுபவித்தனர். தர்மத்தின் உருவமான தர்மபுத்திரரையே வறுமைக்கு உள்ளாக்கிய சூது மற்றவர்களை எந்த நிலைக்கு தள்ளும் என்பதை சனாதன தர்மம் எச்சரிக்கிறது. குறள் 935. கவரும் கழகமும் கையும் தருக்கி இவர் யார் இல்லாகி யார். விளக்கம். சூதாடும் கருவியையும், அதாவது கவரு, சூதாடும் இடத்தையும், அதாவது கழகம், ஆடும் கைத்திறனையும் பெருமையாக நினைத்து, அதாவது தருக்கி, அவற்றின் மேல் விடாத ஆசை கொண்டு சூதாடியவர்கள் எல்லாவற்றையும் இழந்து ஏதுமற்றவர் ஆகிவிடுவார்கள். மகாபாரதம். அக்ஷாக்ஷக் கிருதவை ரஸ்து யஹ் லோபாத் ந வினிவர்த்ததே ச வினஷ்யதி துர்புத்திஹ் திரவ்யஹீனஹ சபாசுச்ச. விளக்கம். சூதாட்டக் கிராய்களால் ஏற்படும் தீமையை உணராமல் பேராசையினால் அதிலிருந்து விலகாத மந்த புத்தியுடையவன் தன் செல்வத்தை இழந்து, அதாவது திரவ்யஹீனக, சபைகளில் அவமானப்பட்டு அழிவான். வள்ளுவர் கூறும் கவரு, அதாவது காய், மற்றும் இவர் யார், அதாவது பேராசை கொண்டவர் என்ற கருத்துக்களுடன் இது ஒத்துப்போகிறது. மனுஸ்மிருதி. தியூதஸ்தானம் சபா சைவ நரஹ அக்ஷைஹி ச கீடவத் பிரம்ஷயந்தி நரம் ஷீக்ரம் அனித்யே ஜயலோலுபம். விளக்கம். சூதாடும் இடம், சபா, சூதாட்டக் காய்கள், அக்ஷைஹி ஆகியவற்றின் மேல் வெற்றி ஒன்றையே குறிக்கோளாகக் கொண்டு ஆசைப்படுபவன் ஒரு புழுவைப் போல சீக்கிரம் வீழ்ச்சியடைவான். அவனது செல்வம் மற்றும் தர்மம் ஆகிய இரண்டும் இல்லாமல் போய்விடும், அதாவது இல்லாகியார் என்கிறது மனுதர்மம். சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வரும்வாறு இணைந்து போகிறது. கழகம், அதாவது சபா. வள்ளுவர் குறிப்பிடும் கழகம் என்பது தர்ம சாஸ்திரங்களில் தியூத ஷாலா அல்லது சபா என்று அழைக்கப்படுகிறது. சனாதன தர்மம் அத்தகைய இடங்களுக்கு செல்வதையே ஒரு தீய பழக்கமாக கருதுகிறது. அசுத்தமான இடத்திற்கு செல்பவன் தன் ஆன்மீக தூய்மையை இழக்கிறான். கையும் தருக்கி, அதாவது அகங்காரம். சூதாட்டத்தில் தன் கைத்திறமையை நம்பி ஆடுபவன் அகங்காரம் கொண்டவன் ஆகிறான். சனாதன தர்மத்தின்படி விதியின் விளையாட்டான சூதாட்டத்தில் ஒருவன் தன் திறமையை நம்புவது அறியாமை. மகாபாரதத்தில் சகுனியின் கைத்திறமை கௌரவர்களுக்கே இறுதியில் அழிவை தந்தது இதற்கு சான்று. இவர் யார், அதாவது லோபம். இவருதல் என்பது விடாத பற்றை குறிக்கும். பகவத்கீதையில் லோபக என்பது மனிதனை நரகிற்கு அழைத்துச் செல்லும் ஒரு குணம். எதன்மேல் அதீத பற்று வைக்கிறோமோ அதுவே நம்மை அழிக்கும். சூதாட்டத்தின் மேல் பற்று வைப்பவர்கள் இல்லாகியார், அகிஞ்சன, ஏதுமற்றவர் ஆவார்கள் என்பது கர்மவினை தத்துவமாகும். குறள் 936. அகடாரார் அல்லல் உழப்பர் சூதென்னும் முகடியான் மூடப்பட்டார். விளக்கம். சூதாட்டம் எனப்படும் மூதேவியால், முகடி, ஆட்கொள்ளப்பட்டவர்கள் வயிறு நிறைய உண்ண உணவும் கிடைக்காமல் எப்போதும் துன்பத்தில் வருந்தி உழல்வார்கள். இங்கு சூதாட்டத்தை முகடி அல்லது அலக்ஷ்மி என்று வள்ளுவர் உருவகப்படுத்துகிறார். மகாபாரதம். யத்ர த்யூதம் ச பானம் ச தத்ர அலக்ஷ்மிஹி சமாஸ்ரிதா க்ஷுதாபி பாசா சந்தப்தாக நராஹ நஷ்யந்தி சர்வதா. விளக்கம். எங்கு சூதாட்டமும் மதுவும் இருக்கிறதோ அங்கு அலக்ஷ்மி, மூதேவி, குடியேறுகிறாள். அவளால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதர்கள் பசியாலும் தாகத்தாலும் வாடி எல்லா வளங்களையும் இழந்து அழிந்து போவார்கள். இது வள்ளுவர் கூறும் அகடாரார், வயிறு நிறையாதவர் என்ற கருத்துடன் அப்படியே பொருந்துகிறது. மனுஸ்மிருதி. முகடிஹி திருஷ்யத்தே த்யூதே தாரித்ர்யம் ச அனுபந்ததி ந புண்ணியம் ந ச சௌக்கியம் ஸ்யாத் திருஷ்ட்வா த்யூதரதம் நரம். விளக்கம். சூதாட்டத்தில் ஈடுபட்டிருப்பவனிடம் மூதேவியின் சாயல் தெரியும். அவனை தாரித்ரியம், வறுமை, நிழல் போல பின்தொடரும். அவனுக்கு புண்ணியமும் கிடைக்காது, சுகமும் கிடைக்காது. அவன் எப்போதும் துன்பத்திலேயே உழல்வான் என்கிறது மனு தர்மம்.
சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு ஒத்துப்போகிறது. முகடி, அலக்ஷ்மி. வள்ளுவர் சூதாட்டத்தை முகடி என்று அழைக்கிறார். சனாதன தர்மத்தில் முகடி அல்லது அலக்ஷ்மி என்பவள் செல்வத் திருமகளுக்கு மூத்தவள். இவள் அமங்கலம், வறுமை மற்றும் தரித்திரத்தின் அடையாளம். சூதாட்டம் நடக்கும் இடத்தில் லக்ஷ்மி விலகி அலக்ஷ்மி குடியேறுவாள் என்பது தர்மசாஸ்திர நம்பிக்கை. அகடாரார், வயிறு நிறையாதவர். சனாதன தர்மத்தின்படி ஒருவன் தன் தர்மத்தை பேணினால் அவனுக்கு அன்னபூர்ணியின் அருள் கிடைக்கும். ஆனால் சூதாட்டம் எனும் அதர்மத்தில் ஈடுபடுபவனிடமிருந்து அன்னம் விலகும். பாண்டவர்கள் நாட்டை இழந்த பின் காட்டில் உணவுக்காக அல்லல் பட்டதை இது நினைவூட்டுகிறது. அல்லல் உழப்பர், கர்மபலன். தீய செயல்களின் பலன் எப்போதும் துன்பமாகவே இருக்கும். சூதாட்டம் ஒருவனை உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் சிதைக்கும். மூடப்பட்டார் என்ற சொல் கலிபுருஷனோ அல்லது மூதேவியோ ஒருவனை மறைக்கும்போது அவனது அறிவு வேலை செய்யாது என்பதை குறிக்கிறது. விவேக இழப்பு. குறள் 937. பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கழகத்துக் காலை புகின். விளக்கம். ஒருவன் தன் காலத்தை சூதாடும் இடத்தில், அதாவது கழகத்தில் கழிப்பானானால் அது அவனுடைய பரம்பரையாக வந்த செல்வத்தையும், அதாவது பழகிய செல்வத்தையும், அவனிடம் உள்ள நற்பண்புகளையும் அழித்துவிடும். மகாபாரதம். குல முயச்சதி த்யூதம் தர்மம் ஹந்தி ந சம்சயः ஸ்ரீயः விநாசயதி க்ஷிப்ரம் சதா வியசனினः நரம். விளக்கம். சூதாட்டம் என்பது ஒருவனுடைய குலத்தையே அழிக்கும், அதாவது பரம்பரையை அழிக்கும். அவனது தர்மத்தை, அதாவது பண்பை வேரோடு அறுக்கும் என்பதில் ஐயமில்லை. இது ஒருவனிடம் உள்ள செல்வத்தை, அதாவது ஸ்ரீயக, மிக விரைவாக அழித்து அவனை தீய பழக்கங்களுக்கு அடிமையாக்கும். வள்ளுவர் கூறும் பழகிய செல்வமும் மற்றும் பண்பு ஆகிய இரண்டின் அழிவையும் இது குறிக்கிறது. மனுஸ்மிருதி. தியூதஸ்தானானி சேவேதா யஹ கஷ்சித் மோகமாஸ்ரிதः தஸ்ய ஷௌச்சம் ததா ஆச்சாரः சர்வம் நஷ்யதி தத்க்ஷணாத். விளக்கம். எவனொருவன் மோகத்தினால் சூதாடும் இடங்களை நாடுகிறானோ அவனது அந்த தர்ம காரியங்களால் வந்த தூய்மையும், அதாவது ஷௌச்சமும், நன்னடத்தையும், அதாவது ஆச்சாரமும் அந்த கணமே அழிந்துவிடும். பண்புகளை இழப்பவன் செல்வத்தையும் இழப்பான் என்பது மனு தர்மத்தின் விதி. சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. இந்த குறள் சனாதன தர்மத்தின் விழுமியங்களுடன் பின்வரும்வாறு இணைந்து போகிறது. பழகிய செல்வம், பித்ருதனம், ஆன்சிஸ்ட்ரல் வெல்த். சனாதன தர்மத்தில் முன்னோர்கள் தேடி வைத்த சொத்து பித்ருக்களின் ஆசியாக கருதப்படுகிறது. சூதாட்டத்தில் அதை அழிப்பது பித்ரு தோஷத்தை உண்டாக்கும். ஒருவன் தன் உழைப்பால் ஈட்டியதை விட பரம்பரையாக வந்த கௌரவத்தையும் செல்வத்தையும் இழப்பது மிகப்பெரிய பாவமாக கருதப்படுகிறது. பண்பு, ஆச்சாரம், சம்ஸ்காரம். ஒரு மனிதனை உயர்த்துவது அவனது குல பண்பும் ஒழுக்கமுமே ஆகும். சூதாடும் இடத்தில் பொய், வஞ்சகம், கோபம் போன்றவை குடிபுகும். இதனால் ஒருவனிடம் உள்ள சத்துவ குணம் நீங்கி தாமச குணம் மேலோங்கும். இதையே வள்ளுவர் பண்பும் கெடுக்கும் என்கிறார். காலம், காலபுருஷன். காலை புகின் என்ற வள்ளுவரின் வரிகள் மிக முக்கியமானவை. சனாதன தர்மத்தில் காலம் என்பது தெய்வமாக கருதப்படுகிறது. காலாய நமஹ. அந்த புனிதமான காலத்தை தர்ம காரியங்களில் செலவிடாமல் அதர்மமான சூதாட்டத்தில் செலவிடுவது ஒருவனது விதியை, அதாவது பிராரப்தத்தை பாழாக்கும் செயலாகும். குறள் 938. பொருள் கெடுத்து பொய்மேற் கொளீஇ அருள் கெடுத்து அல்லல் உழப்பிக்கும் சூது. விளக்கம். சூதாட்டமானது ஒருவனிடம் உள்ள செல்வத்தை அழிக்கும். அவனை பொய் சொல்லத் தூண்டும். அவனது இதயத்திலுள்ள இரக்க உணர்வை, அதாவது அருளை நீக்கும். இறுதியில் அவனை தீராத துன்பத்தில் ஆழ்த்தி வருந்தச் செய்யும். மகாபாரதம். தியூதம் அனர்த்த மூலம் ஹி அசத்யஸ்ய ச காரணம் நிர்யத்னம் குருதே சித்தம் தாரித்ரியம் ச பிரயச்சதி. விளக்கம். சூதாட்டம் என்பது எல்லா தீமைகளுக்கும் அனர்த்தா, வேறாக இருக்கிறது. அது மனிதனை பொய் பேச வைக்கிறது.
அசத்யஸ்ய காரணம். அது ஒருவனது உள்ளத்தில் உள்ள இரக்கத்தையும் உறுதியையும் சிதைக்கிறது. இறுதியில் செல்வத்தை அழித்து வறுமையுடன் அவனை இணைக்கிறது. மனுஸ்மிருதி. அசத்யவாதி கழுஷக தயாஹீனக ச ஜாயதே தியூத பிரசக்தக புருஷக கஷ்டம் பிராப்னோதி சர்வதா. விளக்கம். சூதாட்டத்தில் ஈடுபாடு கொண்டவன் பொய்யனாகவும் அசத்தியவாதி, உள்ளம் அழுக்கடைந்தவனாகவும் இரக்கமற்றவனாகவும் மாறுகிறான். அத்தகையவன் எப்போதும் கஷ்டங்களையே அனுபவிப்பான். இது வள்ளுவர் கூறும் பொய்மேற்கொளீஇ அருள் கெடுத்து ஆகிய பண்புகளுடன் அப்படியே ஒத்துப்போகிறது. சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு ஒத்துப்போகிறது. பொய், அசத்தியம். சனாதன தர்மத்தின் அடிப்படை தூண் சத்தியம், அதாவது உண்மை. சூதாடுபவன் தன் தோல்வியை மறைக்கவும் கடன் வாங்கவும் பொய் சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறான். தர்மத்தின் முதல் தூணான உண்மையை சூது தகர்க்கிறது. அருள், தயா அல்லது கிருபா. சனாதன தர்மத்தில் தயா என்பது ஒரு தெய்வீக பண்பு. சூதாட்டத்தில் ஒருவன் சக மனிதனை வீழ்த்தி அவன் பொருளை பறிக்கவே நினைப்பான். இதனால் அவனது இதயத்தில் இருக்கும் அருள் உணர்வு மறைந்து வஞ்சகம் குடியேறுகிறது. அல்லல், கர்மபலன். தீய வழியில் பொருள் தேடுவதால் புண்ணியம் அழிகிறது. புண்ணியமில்லாதவனுக்கு அல்லல் மட்டுமே எஞ்சும் என்பது கர்ம விதியின் நியதி. அர்த்த மற்றும் தர்ம நாசம். ஒருவன் தன் செல்வத்தை அழித்துக் கொள்வது என்பது அவனது குடும்ப அறத்தை சிதைப்பதாகும். செல்வத்தை இழப்பதன் தன் கடமைகளை செய்ய முடியாமல் அல்லலுறுகிறான் என்பதை இரு நூல்களும் எச்சரிக்கின்றன. குறள் 939. உடை செல்வம் ஊன் ஒளி கல்வி என்று ஐந்தும் அடையாவாம் ஆயம் கொளின். விளக்கம். ஒருவன் சூதாட்டத்தை ஆயம் மேற்கொண்டு அதில் மூழ்கினால் அவனிடம் ஆடை, செல்வம், உணவு, புகழ், ஒளி, கல்வி ஆகிய ஐந்தும் வந்து சேரமாட்டா. அவை அவனை விட்டு நீங்கிவிடும். மகாபாரதம். யசோ லக்ஷ்மீஹ் ஸ்ருதம் சைவ வாசோ போஜனமேவச்ச தியூதாசக்தஸ்ய நஷ்யந்தி பஞ்ச ஏதானி ந சம்சயः. விளக்கம். சூதாட்டத்தில் பற்று கொண்டவனுக்கு புகழ், யசோ, செல்வம், லக்ஷ்மி, கல்வி அல்லது கேள்வி ஞானம், ஸ்ருதம், ஆடை, வாசோ, உணவு, போஜனம் ஆகிய இந்த ஐந்தும் நிச்சயம் அழியும். வள்ளுவர் கூறும் அதே 5 விழுமியங்களை விதுர நீதியும் அப்படியே பட்டியலிடுகிறது. மனுஸ்மிருதி. தியூதாசக்தः நரः கஷ்சித் வித்யாஹீனः ததா தனி அன்ன வஸ்திரவிஹீனः சத் கீர்த்திஹீனः ச ஜாயதே. விளக்கம். சூதாட்டத்தில் மூழ்கிய ஒருவன் கல்வியற்றவனாகவும் செல்வமற்றவனாகவும் உணவு மற்றும் ஆடையற்றவனாகவும் புகழ் இழந்தவனாகவும் மாறுகிறான். அவன் சமுதாயத்தில் மதிக்கப்படத்தகாதவன் ஆகிறான் என்கிறது மனு தர்மம். சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. பஞ்சநாசம், 5 இழப்புகள். வள்ளுவர் குறிப்பிட்ட உடை, செல்வம், ஊன், ஒளி, கல்வி ஆகிய ஐந்தும் சனாதன தர்மத்தில் ஒரு மனிதனின் கௌரவமான வாழ்விற்கு ஆதாரமாக கருதப்படுகின்றன. இவை ஐந்தும் லக்ஷ்மி கடாட்சம் இருந்தால் மட்டுமே நிலைக்கும். சூதாட்டம் அலக்ஷ்மியை கொண்டு வருவதால் இவை ஐந்தும் ஒருவனை விட்டு விலகுகின்றன. கல்வியும் சூதும். சனாதன தர்மத்தில் கல்வி என்பது சரஸ்வதி தேவியின் அம்சம். சூதாட்டம் என்பது அறியாமை, அதாவது தாமச குணத்தின் வெளிப்பாடு. தாமச குணம் மேலோங்கும் இடத்தில் ஞானம் நிலைக்காது என்பதை கல்வி அடையாவாம் என்ற வரி உணர்த்துகிறது. ஒளி, அதாவது புகழ் மற்றும் தேஜஸ். ஒரு மனிதனின் முகத்திலிருக்கும் தேஜஸ் அவனது நன்னடத்தையாலும் நேர்மையாலும் வருவது. சூதாடுபவன் வஞ்சகத்திலும் பொய்களிலும் ஈடுபடுவதால் அவனது ஒளி, அதாவது புகழ் மற்றும் முகப்பொலிவு குன்றிவிடும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அடிப்படை தேவைகள். உடை, ஊன். தர்ம வழியில் நடப்பவனுக்கு தேவர்கள் உணவும் உடையும் அளிப்பார்கள் என்பது வேதம் கூறும் உண்மை. அதர்மமான சூதாட்டத்தில் ஈடுபடுபவன் தன் மானத்தை காக்கும் உடையையும்
பசியை தீர்க்கும் உணவையும் கூட இழக்க நேரிடும் என்பதற்கு மகாபாரதத்தில் திரௌபதியின் துகிலுரிதல் மற்றும் பாண்டவர்களின் வனவாசம் மிகச் சிறந்த சான்றாகும். குறள் 940. இழத்தொருவும் காதலிக்கும் சூதேபோல் துன்பம் உழத்தொருவும் காதற்று உயிர். விளக்கம்: சூதாட்டத்தில் பொருளை இழக்க இழக்க அதன்மேல் மீண்டும் ஆசை கொள்ளும் சூதாடியைப் போல உடல் துன்பங்களால் வருந்த வருந்த இந்த உயிர் உடலின் மேல் மேலும் பற்று வைக்கிறது. இரண்டுமே அறியாமையினால் வரும் தீராத பற்றை குறிக்கின்றன. மகாபாரதம். அஹன்ய ஹன்ய பூதானி கச்சந்தி யமாலயம் ஷேஷாஸ் திரத்வம் இச்சந்தி கிமாஷ்சர்யம் அதஃபரம். விளக்கம்: ஒவ்வொரு நாளும் உயிர்கள் மடிந்து யமலோகம் செல்வதைக் கண்டும் எஞ்சியிருப்பவர்கள் தாம் மட்டும் அழியாமல் இங்கேயே இருக்கப் போவதாக எண்ணி உடலின் மேல் பற்று வைக்கிறார்கள். இதைவிட ஆச்சரியம் வேறென்ன? சூதாட்டத்தில் அழிவை அறிந்தும் மீண்டும் ஆடுபவன் போல துன்பம் நிறைந்த வாழ்க்கையிலும் உயிர் உடலை விடமறிக்கிறது. மனுஸ்மிருதி. ந ஜாது காமஹ காமானாம் உபபோகேன ஷாம்யதி ஹவிஷா கிருஷ்ணவர்த்மேவ பூய ஏவ அபிவர்ததே. விளக்கம்: நெருப்பில் நெய்யை ஊற்ற ஊற்ற அது எப்படி வளருமோ அதுபோல ஆசைகள் அனுபவிக்க அனுபவிக்க வளருமே தவிர அடங்காது. சூதாட்டத்தில் தோற்க தோற்க மீண்டும் ஆடுபவன் எப்படி பேராசையால் உந்தப்படுகிறானோ அதுபோல துன்பம் வந்தாலும் உயிர் இந்த மாயை நிறைந்த வாழ்வையே மீண்டும் விரும்புகிறது. சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. அவித்யா, அறியாமை. சூதாட்டத்தில் இழப்பு ஏற்படும்போது நிறுத்துவதே அறிவு. ஆனால் இழத்தொருவும் காதலிக்கும் என்பது ஒருவிதமான போதை, அப்சஷன். சனாதன தர்மத்தில் இது அவித்யா அல்லது மாயை எனப்படும். ஒருவன் துன்பப்பட்டாலும் இந்த உலக வாழ்வை, சம்சாரம், விட விரும்புவதில்லை. அபினிவேஷம், உயிர்ப்பற்று. யோக சூத்திரங்களில் அபினிவேஷம் என்பது மரணபயம் மற்றும் உடலின் மீதான அதீத பற்றை குறிக்கும். எவ்வளவு நோய் மற்றும் முதுமையால் துன்பப்பட்டாலும் உயிர் உடலை விட்டு பிரிய அஞ்சுவதை வள்ளுவர் சூதாடியின் பிடிவாதமான ஆசையோடு ஒப்பிடுவது மிகச்சிறந்த தத்துவ பார்வையாகும். கர்மபந்தம். சூதாடி எப்படி தான் இழந்ததை மீட்க மீண்டும் சூதாடி மேலும் கடனாளியாகிறானோ அதுபோல மனிதன் தன் கர்ம வினைகளை தீர்க்க நினைத்து மீண்டும் மீண்டும் உலக ஆசைகளில் சிக்கி பிறவிப் பெருங்கடலில் உழல்கிறான் என்பதை இவ்விரு கருத்துகளும் உணர்த்துகின்றன.